அப்போலோ ஆஸ்பத்திரி கட்டிருக்காரு ரெட்டி, அவரு மாதிரி ஐயாவாலையும் மிகப்பெரிய மருத்துவராக வந்திருக்க முடியும். அன்றைக்கு எங்கேயோ ஒரு டாக்டர் தான் இருப்பாங்க. இன்றைக்கு தான் ஊருக்கு டாக்டர். யாரால ஊருக்கு டாக்டர்? எங்க வீட்டுல 4 டாக்டர். யாரால? மருத்துவர் ஐயா போட்ட பிச்சை, அவர் பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு தான் இன்றைக்கு நான் வெள்ள சட்டை போட்டிருக்கேன்னா இது என் தம்பி எடுத்து கொடுத்தது. நான் வந்த காரு என் தம்பி வாங்கி கொடுத்தது. இது எல்லாம் தம்பி வாங்கி கொடுத்தா பேரு. ஆனால் அதற்கு காரணமானவர் இங்கே வருகின்றிருக்கிற நம்முடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள். இப்படிப்பட்ட தெய்வத்தை ஒரே ஒரு நிமிடம் கூட நாம் மறந்தோம்னா நாம் அழிந்து போவோம். நாம் அழிந்து போவோம். இந்த இனத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் மருத்துவர் ஐயா அவர்களை தெய்வமாக பார்க்க வேண்டும், தெய்வமாக பார்க்க வேண்டும். அவரை தொடர்ந்து எப்பா இவன் பின்னாடி போ, ஐயா சொல்றது போறாங்க, தயாராக இருக்கிறோம். ஆன காரணத்தினாலே ஐயா அவர்களே, நீங்கள் உங்களை பார்த்து இந்த கட்சிக்கு வந்தேன். நீங்க எனக்கு மேயர் சீட்டு கொடுத்தீங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க, இன்னும் பல பதவிகளுக்கு கொடுத்தீங்க. மாவட்ட செயலாளர், இன்றைக்கு இணை பொதுச் செயலாளர் என்ற பெரிய பதவி கொடுத்திருக்கீங்க. என்னை எம்எல்ஏ ஆக்குனீங்க. ஆனாலும் கூட இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை விட ஐயா அவர்கள் விரும்பியது இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடுக்காக தான் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக என்னை கட்சியை விட்டு நீக்கிறாங்க சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் வருத்தம் கிடையாது. என்னை கட்சியை விட்டு நீக்குவதற்கோ என்னை பொறுப்பு மாற்றுவதற்கோ முழுக்க முழுக்க அதிகாரம் கொடுத்த ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே, நீங்கள் மட்டும்தான். நீங்கள் கட்சி பொறுப்புட்ட நீக்க வேண்டாம். அருள் உன் உயிர் எனக்கு வேணும்னு இப்ப சொன்னா இந்த டிவி காரங்க முன்னாடி என்னுடைய கழுத்தை அறுத்துட்டு சாவ நான் தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லி, என்றைக்கு என்னுடைய தலைவர் என் உயிர் உள்ளவரை, என் மகன் உள்ளவரை, என் குடும்பம் இருக்க வரை மருத்துவர் ஐயா அவர்களை நீங்கள் மட்டுமே என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.